நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார் என்று அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். அதிமுகவினர் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்ட நெரிசல் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து விஜய் ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். காமெடி நடிகர் பாவா லட்சுமணனுடைய துயரமான நிலையை அறிந்து அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அவருக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளார். தங்குவதற்கு வீடில்லாமல் தவித்து வரக்கூடிய அவருக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலில் தனது அறையில் 6 மாதங்களுக்கு தங்குவதற்கு ராஜ்மோகன் அவர்கள் அனுமதித்துள்ளார். 2027 பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை கொள்முதல் செய்வதற்காக 300 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் டிவிகே அரசிலும் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை திட்டம் தொடர்வது உறுதியாகியுள்ளது. கான்ட்ராக்டர்களுக்கான புதிய டெண்டர் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் முன் அனுபவம் இல்லாத வேலை இல்லாத இளைஞர்கள், பெண்கள், பட்டியல் இனத்தவர்கள் அரசு டெண்டர் எடுத்து பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சம் வரையிலான பணிகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். தமிழகத்தில் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு முதல் முறையாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிப்ளமோ நர்சிங்கிற்கு அரசு ஒதுக்கீடு 35,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீடிற்கு 75,000 ரூபாய் என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு அரசு ஒதுக்கீடு 60,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீடிற்கு 1.2 லட்சம் ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வார விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் சொந்த ஊர் செல்ல ஏதுவாக 1475 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக டிஎன்எஸ்டிசி அறிவித்துள்ளது. வெள்ளி, சனிக்கிழமைகளில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, குமரி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். 50 கோடி ஆஃபர் கொடுத்து தாவேகா எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து விலைக்கு வாங்க திமுக முயற்சிப்பதாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்.